கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவஜனமே, இன்றைக்கு ஒரு முக்கியமான பகுதிக்கு நம்ம வருகிறோம். ஸ்திரீகள் மத்தியில் எவ்விதமாக ஒவ்வொரு ஸ்திரீகளும் ஞானமாய் நடக்கணும், ஞானமற்று போனால் பின் விளைவுகள் என்ன என்பதை இன்றைக்கும் ஒரு எபிசோடில் ஒரு கேரக்டரில் பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையராக இருக்கிறவர் நீர் ஐயா. ஆண்டவரே, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் தன்னுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் அவனை நீங்களாக்கி அவனை விடுவித்தான் என்று சொன்னது போல, ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுறோம். சத்ருவுடைய காரியங்கள் யாரையும் தொடக்கூடாது. ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு பாத்திரங்களாக நாங்கள் இருக்கிறதுக்கு எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை முழுவதுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க இயேசப்பா. நீர் செய்த மேலான காரியம், எங்களை ரட்சித்தீர் ஐயா. இப்பொழுதும் எங்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவர் எங்களுக்கு வேதத்தை ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய திருக்காரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். பேசும் தெய்வமே, ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். யாக்கோபின் வாழ்க்கையில் அநேக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த ஒரு தவறுதல், உன் சுய புத்தியின் மேல் சாராதே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. வேதவசனம் சொல்லுது. நம்ம சுய புத்தியில் சார்ந்து போனால் பின் விளைவுகள் என்ன வரும்? அடுத்தது, பெற்ற தாய் தான் அந்த ஆலோசனை கூட நிதானித்து பார்த்து கர்த்தரிடத்தில் கேட்டு நடந்திருந்தா 20 வருஷம் 21 வருஷம் பாடுகளுக்குள்ளே போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பிறகும் வந்த காரியங்கள், இது அவருடைய தவறு நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தரும் தங்க சுய இச்சையினால் இழுப்புண்டு போனதுடைய காரியம். இது தன்னுடைய குடும்பத்தில் நடக்கிறத யாக்கோபு பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே போகிறார். பெற்றவர்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில் நடத்தணும். வேத வசனம் தான் சொல்லுது. அப்போது அவர்கள் முதிர் வயதானாலும் அதை விட்டு விடாதிருப்பாராக. ஸோ பெற்றோர்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில் வசனத்தின்படி நடக்கணும். அது சின்ன குழந்தையிலேருந்தே அவங்க டாட்லராக இருக்கும் போதே பேசி பேசி தேவ வசனத்துக்குள்ளே அவங்கள மனது சிந்தனைகள் கொண்டு வரும்போது, தேவனோடு அவங்க மனது இருக்கும்போது பாவத்தை கண்டு ஓடுவாங்க, பாவம் செய்ய மாட்டாங்க, தேவ பயத்துக்குள்ளே காணப்படுவார்கள். இன்றைக்கு யாக்கோபுடைய குடும்பத்தில் இருக்கிற காரியத்தை பார்க்க போகிறோம். யாக்கோபுக்கு கர்த்தர் 12 ஆண் பிள்ளைகளையும் ஒரு பெண் குழந்தையும் கர்த்தர் கொடுத்தார். 7வது பிறந்த பிள்ளைதான் பெண் பிள்ளை. அவள் பெயர் தீனா. அவருக்கு மனைவியாய் வாழ்க்கைப்பட்டது லேயாள். அவர்கள் மூலியமாய் பெற்றெடுத்தார். ஸோ ஒரு குடும்பத்தில் இத்தனை ஆண் பிள்ளைகள் இருக்கும்போது, பெண் பிள்ளை இருக்கும்போது, ஒரே ஒரு பெண் பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப செல்லமாக தான் வளர்த்துருப்பாங்க. இது நம்மளுடைய இன்னைக்கு கலாச்சாரத்தின்படி நம்ம பார்க்கலாம், கண்ணோட்டத்தின்படி பார்க்கலாம். எல்லா சகோதரர்களும்
அவர்களுடைய அன்பு தன் சகோதரியாகிய தீனா மேல இருந்திருக்கும். அதே போல் பெற்றோர்களும், ஆன்டிஸ் இருந்திருக்காங்க, எல்லாரும், ஜில்பா, பெல்லா அண்ட் ரேச்சல், எல்லாரும் அவர்களுடைய அன்பை பொழிந்திருப்பார்கள். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வளர்க்கப்பட்டாள் தீனா. இந்த பிள்ளை அவர் கண்டிச்சு வளர்த்துருப்பாரா கண்டிக்காமல் வளர்த்துருப்பாரா தெரியாது. ஆனால் வேதம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆதியாகமம் 34 முதல் வசனம் தீனாவை பற்றி தான் ஆரம்பிக்கிறது. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். பாருங்க, பெண் பிள்ளை, அவ தனியா போறான். அதோ அந்த இடம் புதிய இடம். இதுக்கு முன்னதாக ஒரு கண்ணோத்திரத்தை வைக்கிறவங்க முன்பாக, யாக்கோபு போக வேண்டிய இடம் பெத்தேல். அவருடைய வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கப்பட்டதோ கர்த்தர் என்ன சொன்னார், மறுபடியும் நான் இந்த தேசத்துக்கு நான் உன்னை கொண்டு வருவேன் சொல்லி அழுப்புறார். இந்த மனுஷனாகிய யாக்கோபு அந்த இடத்துல போகாதபடிக்கு அவர் ஒரு யூட்டர்ன் எடுத்து போகிறார், செக்கேமுக்கு போகிறார். நீ இருக்க வேண்டிய ஸ்தானம் எங்கே? இதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது. கர்த்தர் ஒரு மனுஷனை அழைத்து அவனை வைத்து ஒரு பரிசுத்த மனுஷன், தேவனுக்கு உகந்த பாத்திரமாக வணைந்து அவர் உபயோகப்படுத்தணும். பாருங்க, தெய்வ மனுஷர்கள் ஆதியில் பார்த்துருக்கோம்னால் எலியா, எலிசா, இவங்க 2 பேருடைய லைஃப்பை பாருங்களேன். கர்த்தர் அழைச்ச பிறகு அவங்க ஸ்தானத்தில் இருந்தாங்க, அந்த ஸ்தானத்தை விட்டு போகலை. கர்த்தர் வல்லமை, அவருடைய அபிஷேகம் நிறைந்து வந்தது. போராட்டம் எலியாவுக்கும் சரி எலிசாவுக்கும் வந்தது. ஆனால் அந்த போராட்டத்தில் அவர்கள் நின்றார்கள். நின்று அவர்களுடைய அழைப்பில் முற்றிலுமாய் நின்றார்கள். யாக்கோபு அதில் ஒரு டீவியேஷன் ஆச்சு. பாருங்க, ஆபிரகாம் கூட பாருங்க, கர்த்தர் அழைத்து கொண்டு வரார், அந்த அழைப்பில் அப்படியே வரார். ஈசாக்கு கர்த்தர் அழைத்து அப்படியே வரார். யாக்கோபு ஒரு டைவர்ஷன் ஆச்சு. அந்த டைவர்ஷனில் தனக்கு எவ்வளோ பெரிய ஒரு இழைப்பு வந்தது. அடுத்தது அநேக கொலைகள், மர்டர், பிளட்ஷெட் நடந்தது. இன்னைக்கு நம்மளுடைய அழைப்பு என்ன? நிதானித்து பாருங்க. சாத்தான் வந்து ஒவ்வொரு மனுஷன், நான் சாத்தானுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. அவன் நல்லது ஒரு மனுஷனுக்கும் செய்ய மாட்டான். ஏனென்றால் தேவன் தம்முடைய சாயலின்படியும் அவர் ரூபத்தின்படி நம்மளை சிருஷ்டித்த பிறகு அவனுக்கு பயங்கர பொறாமையும் எரிச்சலும் மனுக்குலத்தின் மேல். தான் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் தள்ளப்பட்டது. அந்த இடத்துல மனுஷனை கொண்டு வந்ததுனால எல்லா மனுஷனையும் கொல்லவும் அழிக்கவுமே வன்றி அவர் வேறு எதுக்கும் வரமாட்டான். இதுதான் அவனுடைய திட்டம். தெய்வஜனமே, பெண்கள் ஸ்பெஷலி நான் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னா, ஜாக்கிரதையில், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருக்கும். குடும்ப காரியத்தில் சரி, நம்மளை தொழிலையும் சரி, நம்ம வேலையிலையும் சரி, நம்ம இடைப்படுகிற மக்கள் மத்தியிலையும் சரி, எல்லா விஷயத்துலையும் ஞானம், தேவ ஞானத்தோடு நம்ம காணப்படணும். முடிவு பரியந்த நின்றால்தான் நாம் ரட்சிக்கப்படுவோம். இந்த இடத்துல யாக்கோபு தவறினது அவருடைய டைவர்ஷன். அந்த வசனம் எங்கே போடப்பட்டிருக்குன்னா
33ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சிக்கோத் என்று பெயரிட்டான். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எல் எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். பாருங்க, கர்த்தர் அழைப்பில் அவன் நினச்சிக்கிட்டான் தான் செய்கிறது கரெக்ட். இதனால் வந்த பின் விளைவுகள் பாருங்க. அப்பொழுது தீனாள் அந்த தேசத்தின் பெண் பிள்ளைகளை பார்க்க புறப்பட்டு சென்றாள். ஒரு வாலிப பெண்ணுக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம பேசணும்னா, உனக்கு இருக்க வேண்டிய இடம் உன் வீட்டில், வெளியில் சுத்த ஏன் போனேன், கரெக்டா? இப்படி தான் பேசணும். இந்த பிள்ளை வெளியில் போனான். அங்கே வெளியில் போனப்போ யாரை கண்டா? செக்கேம். இந்த மனுஷன் அந்த பிள்ளை வெளியில் போகும்போது அந்த 2வது வசனத்தை பாருங்க. அவளை ஏவியானான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடே சயானித்து அவளை தீட்டுப்படுத்தினான். பாருங்க, பெண் பிள்ளை இருக்க வேண்டிய இடத்துல இல்லைன்னா என்ன நடந்தது? தன்னுடைய வாழ்க்கையை இழந்தாள். பெண் பிள்ளைகள் எல்லா விதத்திலையும் தங்கள் கற்பை காத்து கொள்ளணும், பரிசுத்தமாய் காணப்படணும். தேவன் சொல்லுகிறது, ஒரு பெண்ணுக்கு அந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, விவாகம் பரிசுத்தமானது, விவாகமானது எல்லாவற்றிலும் பரிசுத்தமானது. அந்த விவாகம் கர்த்தர் ஏற்படுத்தின புருஷனோட காணப்படணும். இது ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, உலக பிரகாரமாகவும் சரி, அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. மனசார கூட நம்ம கரப்படக்கூடாது, சரீரத்தாலையும் நாம் கரப்படக்கூடாது. இது பெண்களுக்கு மாத்திரமல்ல, ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் இது உரியது. ஏனென்றால் கர்த்தர் அவுட் ஆஃப் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்க்கு இட்ஸ் கால் ஃபார்னிகேஷன் பேர். கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தரோடு போகிறது அதுவும் மகா பெரிய தப்பு. அதுக்கு முன்பதாக ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்களே, அதுவும் மகா பெரிய தப்பு. தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய் காத்து கொள்ளணும். கர்த்தர் காண்கிறார் இல்லையா? ஒரு மனைவி உருவாகிறது கர்த்தர் அந்த ஆதாமுக்கு தன்னுடைய விலா எலும்பை எடுத்து ஏவாளை உருவாக்கினது போல ஒவ்வொரு பிள்ளைக்கும் தன்னுடைய எலும்பு யாரிடத்துல வந்ததோ அந்த எலும்போடு தான் போய் சேரணும். அதுக்கு தங்களை காத்து கொள்ளணும். முதலாவது கர்த்தர் சொல்றாரு, வாலிபனே உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாள் வருவதற்கு முன்பாக உன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள். இதுதான் ஒரு பெண் பிள்ளைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஆலோசனை. அந்த பியூபர்ட்டி டைம்லலாம் பெண் பிள்ளைங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்களுடைய கம்ப்ளீட்
அந்த பியூட்டி எல்லாமே ரேடியண்ட்டாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் செக்ஸை என்டைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கர்த்தர் இயற்கையாகவே கொடுத்த காரியம். ஆனால் அந்த அதில் வழுகி விழுவாதபடிக்கு நம்மளை காத்துக்கொள்ளும். நம்ம நினைக்கலாம், நம்ம ஒரு கல்யாணத்துக்கு முன்பதாக அவரோட அறிமுகமாகி பேசி அதுக்கப்புறமா திருமணம் பண்ணால் 2 மனம் ஒன்றாய், அந்த மாதிரி சொல்லவே இல்லை. ரெபேக்காவுடைய கல்யாணம் என்ன நடந்ததுன்னா, ஈசாக்குக்குரிய மனைவியை ஜெபத்தினால்தான் ரெபேக்கா வந்தது. அதே போல் ஒவ்வொரு பெண்களும் தங்களை காத்துக்கொள்ளணும், ஜெபிக்கணும். வரப்போகிற கணவன் இப்படி இருக்கணும், ஆண்டவரே நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க, அதுக்கேற்றபாடி நான் என்னை ஆயத்தப்படணும். அந்த ஜேர்னி ரெபேக்கா வீட்டிலேருந்து ஈசாக்கை அறிமுகமாக அவங்க வீட்டுக்குள்ளே வர வரைக்கும் அந்த ஜேர்னி எலியேசர் கொண்டு வராரு. அந்த வழி பயணத்தில் கண்டிப்பாக எலியேசர் தன்னுடைய எஜமானை பற்றி சொல்லும்போது அவங்களும் யோசிச்சிருப்பாங்க, இப்படி இருக்குமா? ஏன்னா அந்த நாட்களில் அந்த அம்மாவுக்கு தேவனை தெரியாது. பட் ஸ்டில் தன்னை காத்து கொண்டார். ஒரு வேர்ஜன், அதுதான் ஜெபிச்சுட்டு போகிறாங்க. அதே மாதிரி ஒரு வேர்ஜன் கத்தர் கொடுக்குறார். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இவ்வளோ பரிசுத்தமான ஒரு குடும்பத்தில் பிறந்த யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனா தன் வாழ்க்கையை இழந்தாள். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. அந்த அம்மா எப்படி சாத்தானுடைய டிசெப்ஷன்ல எப்படி விழுந்தாங்கன்னு பாருங்க. அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாய் இருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். ஒரு சாத்தான் அந்த மனுஷனுக்குள்ள பூந்து அந்த யாக்கோபின் பேரை கெடுக்க வந்தது. இதுக்கு யார் இடம் கொடுத்தா? தன் ஒரே மகளாகிய தீனா. தெய்வ ஜனமே, யோசிச்சு பாருங்க. அந்த மனுஷன் அவ்வளோ பாடுகள் பட்டார் தன் மாமனார் வீட்டில். எல்லா கஷ்டம் முடிஞ்சு நான் சந்தோஷமாக இருக்கணும்னு வர நேரத்தில் என்ன காரியம் நடக்குதுன்னு பாருங்க. இது யார் செய்கிறது? சத்ரு அந்த தேசத்தின் மகள் மேல் மூலியமாய் அந்த கெட்ட பேர் உண்டு ஆக்குறான். நம்ம அதிக ஞானமாக நடக்க வேண்டிய காலம். ஒவ்வொருத்தருடைய காலத்திலையும் வாழ்க்கையில் ஒரு காலம் ஒன்று உண்டு. நன்மையாக நடந்து தேவனுக்கு பிரியமாக நடந்துட்டு போனோன்னா சோதனை வந்தாலும் கர்த்தர் அந்த சோதனையை தப்பித்து கொள்ளுகிற போக்கு கர்த்தர் கொடுப்பார். நல்லா யோசிங்க, சோதனையோட தப்பித்து கொள்ள போக்கை கொடுப்பார். இது எப்படி வந்தது? இந்த தீனா தானே போய் வலையிலே சிக்கினாள். அது கேட்டபடி அவளுக்கு இருதயத்துக்கு ஏற்றபடி இன்பமான வார்த்தைகளை பேசி அவளை கவர்ந்தான்.